பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள். இந்த உலகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த நாட்களிலே என்ன செய்தார்களா, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து அந்நிய ஜனங்களுடைய தேவர்களாகிய அவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு என்ன செய்தார்கள்? கோபம் மூட்டினார்கள். இந்த உலகத்தில் நம்ம மனுஷர்களை கோபப்படுத்தி தப்பிச்சு வந்துடலாம். ஆனால் யாரை கோபம் மூட்டக்கூடாது? கர்த்தரை கோபம் மூட்டக்கூடாது. ஹல்லேலூயா. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க யாரையே கோபப்படுத்திட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும். கோபப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். கோபப்படக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, மூடனுடைய நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும், கோபம் நிர்மூடனை கொல்லும். இப்படியெல்லாம் கோபப்படக்கூடாது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் என்று வேதத்தில் நாம் அறிந்திருக்கிற ஒரு உண்மை. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னாலே கோபப்படக்கூடாது அப்படின்றது நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். எதனா ஒன்றுன்னா, என்ன அவர் ரொம்ப கோபப்படுறாரு, அவர் எதுக்கு கோபப்படுறாரு, அவர் ஏன் கோபப்படுறாரு, ஏன் இவ்வளோ கோபப்படுறாரு அப்படின்றது உண்மை. ஆனால் வேதம் சொல்லுகிற இன்னொரு உண்மை என்ன தெரியுமா? கோபம் மூட்டக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? கோபம் மூட்டக்கூடாது. கோபப்படக்கூடாது என்று சொல்லுகிற வேத புஸ்தகம்தான் இன்னொரு காரியம் என்ன சொல்கிறது? கோபம் மூட்டக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க கலாத்தியர் 5:26 வாசிக்கலாம். கலாத்தியர் 5:26. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். கலாத்தியர் 5:26 சொல்லுகிறது, ஒருவரை ஒருவர் என்ன செய்யாதீங்க? கோபம் மூட்டாதீங்க. அல்லேலூயா. கோபப்பட்டுட்டா என்ன சொல்லுவோம்? என்ன அவர் ரொம்ப கோபப்படுறாருன்னு, ஏன் அவர் அவ்வளோ கோபப்படுறாருன்னு சொல்லுவோம். ஆனால் வேதம் சொல்லுகிற ஒரு இன்னொரு காரியம் என்ன? கோபம் மூட்டாதீங்க. ஒருவரை ஒருவர் என்ன செய்யாதீங்க? கோபம் மூட்டாதீங்க. உங்கள் குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் என்ன செய்யாதீங்க? கோபம் மூட்டாதீங்க. இப்படி மனுஷர்களை கோபப்படுத்தி போதாது என்று சொல்லி கடைசியில் யாரையும் கோபப்படுத்தினாங்க இஸ்ரவேல் ஜனங்க? கர்த்தரை கோபம் மூட்டினார்கள். நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரிய இரக்கம் உள்ளவர், நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரிய சாந்த குணம் உள்ளவர், நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ பொறுமை உள்ளவர், அவர் எவ்வளவு தயவு உள்ளவர், நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு சாந்த குணம் உள்ளவர், சமாதானக்காரனர். அப்பேற்பட்ட தெய்வத்தை இந்த ஜனங்க என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க? கோபம் மூட்டி வச்சுக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ இவங்க கோபம் மூட்டினா அவர் கோபப்பட்டுருவாரா? கோபம் மூட்டனா கர்த்தரே என்ன செஞ்சாரு? கோபப்பட்டார். அல்லேலூயா. அதுக்கு தான் சொல்லுது, நம்முடைய கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர் தான். ஆனால் அவரையே கோபப்படுத்தும் போது அவரும் என்ன செய்கிறாரு? கோபப்படுகிறார். மோசே எவ்வளவு பெரிய சாந்த குணம் உள்ள ஒரு மனுஷன் தெரியுமா? மோசே என்பவன், ஆண்டவர் சொன்னார், பூமியிலே அவனை போல ஒரு சாந்த குணம் உள்ளவன் இல்லை என்று சொன்னார்.
அவ்வளோ சாந்த குணமுள்ள மனுஷன் இந்த மோசே என்பவன். ஆனால் அந்த மோசையை இந்த ஜனங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? டென்ஷன் பண்ணி அவனை கோபப்படுத்தி அவன் சீனாய் மலையிலிருந்து கொண்டு வந்த அந்த 2 கற்பலகைகளை போட்டு உடைக்கிற அளவுக்கு அவனை என்ன பண்ணி விட்டாங்க? கன்றுக்குட்டி செஞ்சு அவனை கோபப்படுத்தி விட்டாங்க. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவனை வழி நெடுகிலும் அவனை கோபப்படுத்தி கண்மலையை பார்த்து பேச சொன்ன ஆண்டவர் இந்த ஜனங்கள் அவனை டென்ஷன் பண்ணி விட்டதுனால, அந்த ஜனங்கள் மேலே இருந்த அந்த கோபத்தினால அந்த கண்மலையை பார்த்து பேசுறதுக்கு பதிலாக அவன் கோலால் அடிச்சுட்டான் அந்த கண்மலையே. அதனால ஆண்டவர் சொன்னார், நீயும் எங்கே போக முடியாது, கானானுக்குள்ளே போக முடியாதுன்னு சொன்னார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இவர்கள் மோசே என்ன செஞ்சாங்க? கோபப்படுத்தினார்கள். மோசே சாந்த குணமுள்ளவனா, ரொம்ப சாஃப்டான ஒரு மனுஷனா. அவனை அப்பேற்பட்ட சாந்த குணமுள்ளவனை என்ன செஞ்சாங்க இந்த ஜனங்க? கோபப்படுத்திட்டாங்க. அதனால தான் சொல்லுது, நீங்கள் ஒருவரை ஒருவர் என்ன செய்யக்கூடாது? கோபப்படுத்தக்கூடாது. சில ஜனங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? லைட்டாக கீழ்ச்சி போட்டு போயிடுவாங்க. அங்கே என்ன ஆகிடும்? பற்றி எரியும். கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நான் சும்மா ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? நான் சும்மா ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு. அதுக்கு தான் சொல்லுது, கோபம் மூட்டாதிருங்கள். என்ன செய்யாதீங்க? கோபம் மூட்டாதிருங்கள். கவனிங்க, ஒரு பலூன் இருக்குல்ல, என்னது? ஒரு பலூன். அது பெரிய ஒரு பலூனில் ஒரு சின்னோண்டு குண்டு ஊசி எடுத்துன்னு போயிட்டு அந்த பலூனில் எங்கேயாவது ஒரு மூலையில் நல்லா காற்று, அந்த பலூனில் காற்று பிடிச்சி நல்லா கட்டி வச்சுருக்கிறாங்க. அந்த பலூனில் ஒரு சின்ன ஒரு மூலையில் போயிட்டு ஒரே ஒரு ஊசியால் ஒரு சின்ன அந்த நுனியால் மட்டும் ஒரு ஓட்டை போட்டு வந்துருங்களா, அந்த பலூனில் இருக்கிற காற்றுல என்ன ஆகிடும்? இப்போ நீங்கள் சொல்லுவீங்களா, சின்னோண்டு ஓட்டை போட்டதுக்கு பூரா காற்றும் போயிடுமா அப்படின்னா, இது எவ்வளோ பெரிய புத்தியீனமான ஒரு வார்த்தை இது. நான் சும்மா லைட்டாக நான் என்ன பெரிய ஊசியை வச்சு குத்தினேன், ஒரு சின்ன குண்டு ஊசி வச்சு அந்த நுனியெல்லாம் லைட்டாக அப்படி டச் பண்ணேன், அதுக்கு இருக்கிற காற்றுலாம் வெளியில் வந்துடுமா அப்படின்னா, அதே போல தான் மனிதனை கோபப்படுத்துகிற காரியமும் இப்படி தான். அல்லேலூயா. ஒரு பெட்ரோல் ஊற்றி ஒரு இடத்துல பரவி இருக்கிறது, ஒரு பெட்ரோல் ஒரு பாட்டில் இருந்து ஊற்றி கீழே ஊற்றி அது பரவி இருக்கிறது. அங்கே போயிட்டு நான் ஒரு சின்னோண்டு ஒரு வத்தி குச்சி கீழ்ச்சி போட்டதுக்கு பூரா எரியணுமா அப்படின்னு கேட்டால், இது எவ்வளோ பெரிய புத்தீனமான ஒரு பதில் இது. அதுபோல தான் மனிதர்களை கோபப்படுத்துகிற காரியமும் அப்படிதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு சின்ன வார்த்தையினால நம்ம பேசுகிற காரியங்கள் அது என்னத்தை கொண்டு வந்துடும்? பெரிய கோபத்தை கொண்டு வந்துவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால மனிதர்களை கோபப்படுத்த கூடாது. கோபப்படுறவங்களை பார்த்து என்ன கோபப்படுறீங்க அப்படின்னு கேட்கறது மட்டும் அறிவு கிடையாது. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறீங்க, எப்போ பார்த்தாலும் கோபப்படுறீங்க, ஏன் இவ்வளோ கோபப்படுறீங்க, இது மட்டுமே அறிவு கிடையாது. இன்னொரு காரியம் என்ன இருக்குது? குழந்தை அப்படி வெளியே வச்சுனருமா தினிஷா, கொஞ்ச நேரம். அல்லேலூயா. ஏன் கோபப்படுறீங்க, எதுக்காக இவ்வளோ கோபப்படுறீங்க, உங்களுக்கு ஏன் இவ்வளோ கோபம் வருது அப்படின்றது மட்டும் அறிவு கிடையாது. கோபப்படுத்தாமல் இருப்பதும் என்னது? அறிவு. அல்லேலூயா. மனுஷனை கோபப்பட்டா நம்ம என்ன செய்கிறோம்? தப்பாக எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த ஜனங்க யாரையே கோபப்படுத்தியிருக்கிறாங்க? கர்த்தரையே கோபப்படுத்தியிருக்கிறாங்க. கர்த்தர் எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறாளா? எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகிறாளா? எதுக்கு எடுத்தாலும் அவர் அவசரப்படுறவரா? இல்லை. எவ்வளோ பொறுமை உள்ளவர். அவரை போல பொறுமை இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது, எந்த தேவ தூதர்களுக்கும் கிடையாது. அப்பேற்பட்ட பொறுமை உள்ளவரை இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க? கோபப்படுத்தி வச்சுருக்காங்க. அப்போ மனுஷனானவன் யாரையே கோபப்படுத்தி வச்சுருக்கான்? கர்த்தரையே கோபப்படுத்தி வச்சுருக்கான். அப்போ மனுஷன் எவ்வளோ மோசமானவங்க பாரு. உலகத்தில் பொறுமைன்னா என்னன்னு சொல்லி கொடுத்தவரையே கோபப்படுத்தி வச்சுருக்காங்கன்னா, அப்போ மனுஷர்கள் எவ்வளோ டேஞ்சரான ஆளுன்றதை யோசிச்சு பாருங்க. எந்த மிருக ஜீவனாக இயேசுவை கோபப்படுத்தினது உண்டா? எந்த மிருகங்கள், உலகத்தில் எத்தனையோ மிருகங்கள் இருக்குதுல்ல, அதெல்லாம் கர்த்தர் என்ன செய்யல? கோபப்படுத்தலை. வானம் கோபப்படுத்தலை, பூமி கோபப்படுத்தலை, சமுத்திரம் கோபப்படுத்தலை.
உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் கோபப்படுத்தல. ஆனா யார் கோபப்படுத்தியிருக்கா? மனுஷர்கள், தேவ தூதர்கள். தேவ தூதர்களும் மனுஷர்களும் தான் என்ன பண்ணியிருக்காங்க? அவரை கோபப்படுத்தியிருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ கோபப்படுத்தினால் கோபம் படுவார்கள். ஆகவே தான் சொல்கிறது, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யக்கூடாது? கோபம் மூட்டாதிருங்கள். கோபத்தை என்ன பண்றது? மூட்டுறது. ஒரு அடுப்பை மூட்டுறோம்ல, அதுதான் சொல்லுது கோபம் மூட்டுவது. எரிய வைக்கிறோம்ல ஒரு அடுப்பை, அது மாதிரி நீங்கள் கோபத்தை என்ன செய்யாதீங்க? எரிய வைக்காதீங்க. கோபம் மூட்டாதிருங்கள். மனிதர்களை கோபம் மூட்டாதிருங்கள். எப்படி நம்ம கோபப்படுத்துகிறோம் அப்படி சொன்னால், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கர்த்தரை என்ன செய்கிறோம்? கோபப்படுத்துகிறோம். கர்த்தருக்கு எது பிரியமில்லையோ அதையே செய்து நம்ம அதை விரும்பி செய்யும் போது அவருக்கு அங்கே என்ன வருது? கோபம் வருகிறது. கர்த்தர் என்ன சொல்கிறாரு? என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். 10 கற்பனையில் 10 கட்டளையில். அவர் எதை வேண்டான்னு சொன்னாரோ அதை தான் இவங்க என்ன பண்ணுறாங்க? போயிட்டு செய்கிறாங்க. அப்போ கர்த்தர் எதை வேண்டாம் அப்படின்னு வெறுக்கிறாரோ அதை நம்ம மறுபடியும் போய் செய்யும்போது அவர் என்ன பண்ணுவாருங்க? கோபப்படுவார். அல்லேலூயா. இப்போ அவர் கோபப்பட்டாரும் அந்த கோபம் யாருக்குள்ள வெளிப்படும்? அவரை நம்ம கோபப்படுத்துகிறோம், அந்த கோபத்தை யார் மேலே காட்டுவார்? பக்கத்து வீட்டு மேலே காட்டுவாரா, நம்ம மேலே காட்டுவாரா? அப்போ யாருக்கு அது டேஞ்சரு? யாருக்கு பிரச்சனை? நமக்கு தான் பிரச்சனை. அதனால தான் சொல்லுது, கர்த்தரை என்ன செய்ய கூடாது? கோபப்படுத்த கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகளை செய்யும்போது கர்த்தர் கோபப்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எந்த காரியத்தை அவர் வெறுக்கிறாரோ அதை நம்ம திரும்ப 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 செய்யும்போது அவர் கோபம் மூட்டு, அவரை கோபப்படுத்துகிறோம். ஆகவே தான் வேதம் சொல்கிறது. அது மட்டும் அல்ல, எஸ்ராவின் புஸ்தகம் 5:12 வாசிங்க. எஸ்ரா 5:12. சீக்கிரமா வாசிங்க. பினேனையும் என்னம்மா? எஸ்ரா 5:12. எங்கள் பிதாக்கள் பரலோகத்தின் தேவனுக்கு கோபம் மூட்டினார்கள். என்னது? எங்கள் பிதாக்கள். எந்த பிதாக்கள்? எங்கள் பிதாக்கள். எங்கள் பிதாக்களா? எங்கள் பிதாக்கள் பரலோகத்தின் தேவனுக்கு, பரலோகத்தின் தேவனுக்கு கோபம் மூட்டினபடினால் அவர் இவர்களை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் என்னும் கல்தேயரின் கையில் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. எங்கள் பிதாக்கள் கர்த்தரை கோபப்படுத்தினபடினால அவர் ஜனங்களை என்ன செஞ்சாராம்? கல்தேயருடைய கையில் ஒப்பு கொடுத்தாராம். சத்துரு கையில் ஒப்பு கொடுத்துறார். கர்த்தரை ஜனங்கள் கோபப்படுத்தினபடினால கர்த்தர் என்ன செஞ்சாராம்? சத்துருக்களின் கையில் ஒப்பு கொடுத்தாரா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை கோபப்படுத்தினபடினால கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தர் சத்துருக்களின் கையில் ஒப்பு கொடுத்தார்கள். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நம்ம வாசித்தோம், கர்த்தரை இவர்கள் கோபப்படுத்தினார்கள். நியாயாதிபதிகள் 2:13 அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் கொண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையில் விற்று போட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு முறை கோபப்படுத்தும் போது அவர்களை சுற்றிலும் இருக்கிற யார் கையில் ஒப்பு கொடுத்தாரு? சத்துருக்களின் கையில் ஒப்பு கொடுத்தாரு. கர்த்தரை கோபப்படுத்தினார்கள், அவர்கள் கல்தேயரின் கையில் ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? கர்த்தரை கோபப்படுத்தினோம்னா நம்ம கையில் நம்மளை பிடிச்சி யார் கையில் ஒப்பு கொடுப்பாரு? பிசாசு கையில் ஒப்பு கொடுத்துருவாரு. ஏன் நமக்குள்ள பிசாசு பிடிக்க தெரியுதா? ஏன் நம்ம குடும்பத்தில் பிசாசு பிடிக்க தெரியுதா? ஏன் நம்ம வாழ்க்கையில் பிசாசு பிடிக்க தெரியுதா? பிசாசு பிடிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தானாக அவன் பிடிச்சிறது கிடையாது. தானாக காரணம் இல்லாமல் ஒரு குடும்பத்தையோ ஒரு மனிதனையோ ஒரு சகோதரனையோ சகோதரியோ ஒரு பிள்ளைகளையோ பிசாசு தானாக பிடிக்கிறது கிடையாது. கர்த்தரை நம்ம கோபப்படுத்தி இருக்கிறதுனால தான் நம்மளை பிடிச்சி யார் கையில் ஒப்பு கொடுக்குறாரு?
சாத்தான் கையில் ஒப்பு கொடுத்தாரு. இஸ்ரவேல் ஜனங்களை யார் கையில் ஒப்பு கொடுத்தாரு? சத்துரு கையில் ஒப்பு கொடுத்தாரு. இப்போ நமக்கு இருக்கிற சத்துரு யாரு? சாத்தான். அப்போ நம்ம கர்த்தரை கோபப்படுத்தும் போது நம்மளை பிடிச்சி யார் கையில் கொடுக்குறாரு? பிசாசு. அதனால தான் நம்ம குடும்பத்தில் என்ன பிடிச்சுன்னு ஆட்டுது? பிசாசு பிடிச்சுன்னு ஆட்டுது. பிசாசு நம்மளை போட்டு அலகழிக்குது. பிசாசு நம்ம குடும்பத்தை கெடுக்குது. பிசாசு நம்ம குடும்பத்தை சூறையாடுது. காரணம், பிசாசு பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்லக்கூடாது, நான் கர்த்தரை கோபப்படுத்தியிருக்கிறேன். என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் நான் கர்த்தரை கோபப்படுத்தியிருக்கிறேன். என் குடும்பத்தில் ஏன் பிசாசு இருக்குது? எனக்குள்ள ஏன் பிசாசு இருக்குது? ஒருத்தருக்கு ஜெபம் பண்ண போயிருந்தோம். அப்போ ஜெபம் பண்ண போயிருக்கும்போது அவங்க சபைக்கு போகிற விசுவாசி, அவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்குள்ள பிசாசு இருக்குன்றது எனக்கு தெரியாது. அவங்களுக்கு ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே பிசாசு வெளியே வருது. பிசாசு வெளியே வந்து என்ன எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டால் இந்த குடும்பத்தை அழிக்க போகிறேன்னுது. இப்போ நாங்கள் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்ட பிறகு இப்போ கேட்குறாங்க, எனக்குள்ளே எப்படி பிசாசு வந்துச்சு? எப்படி எனக்குள்ளே எப்படி பிசாசு வந்துச்சு? பிசாசு ஓட்ட போனவனே சந்தேகப்படுறது. அப்போது இது என்ன கிடையாது, வேதத்தை அறிகிற அறிவு இல்லாததுனால, சத்தியத்தை அறிகிற அறிவு இல்லாததுனால யார் பிசாசு ஓட்ட போனான்னு அவன் மேலே சந்தேகப்படுறது. உனக்குள்ள பிடிக்க வச்சது எப்படி? உனக்குள்ள வந்தது எப்படி? வந்த காரணம் எதனால? உன் குடும்பத்துக்குள்ள, உனக்குள்ள, உன் சரீரத்துக்குள்ள உனக்குள்ள பிசாசு எப்படி வந்துச்சு? எவனோ ஒரு ஊழியக்காரன் அபிஷேகம் பெற்று உன் மேல பாரப்பட்டு ஜெபம் பண்ண உன் தலையில கை வச்சா அவனுக்கு சந்தேகப்படுவியா? யோசித்து பாரு. கர்த்தரை கோபம் மூட்டினால் சத்துருவின் கையில ஒப்பு கொடுப்பாரு. கர்த்தரை கோபப்படுத்தினால் குடும்பத்தை பிசாசு கையில ஒப்பு கொடுப்பாரு. கர்த்தரை கோபப்படுத்தினால் மனிதனை பிசாசு கையில ஒப்பு கொடுத்தாரு. அதனாலதான் ஒரு மனிதனுக்குள்ள என்ன வருது? பிசாசு வருகிறது. கர்த்தரை கோபப்படுத்தினால் நீ எந்த பாவத்தினால் அவரை கோபப்படுத்தினியோ அந்த பாவத்தினால உன்னை ஒப்பு கொடுப்பாரு. எந்த காரியத்தினால் அவரை நீ டென்ஷன் பண்ணியோ அதே டென்ஷனை வச்சு உன்னை என்ன பண்ணுவாரு? உன்னை கோபப்படுத்துவாரு. மனிதனுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள பிசாசு பிடிப்பதற்கு காரணம் என்ன? கர்த்தரை கோபப்படுத்துவது காரணம். அப்போ என்ன யோசிக்கணும்? நான் எங்கேயோ கர்த்தரை என்ன செஞ்சிருக்கிறேன்? டென்ஷன் ஆக்கி விட்டுருக்கிறேன். எங்கேயோ அவரை நான் கோபப்படுத்திருக்கிறேன். அப்போ அவர் கோபப்படுத்துனால தான் நான் என்ன யார் கையில் மாட்டிகிட்டு இருக்கிறேன்? சத்துருவின் கையில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் என்பதை உணர்ந்து, இந்த சத்தியத்தை அறிந்து நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, உம்மை கோபப்படுத்தின காரியங்களை எனக்கு என்ன பண்ணுங்க? மன்னிங்க. உம்முடைய கோபம் என் மேல் என்ன செய்யட்டும்? தனியட்டும். ஆண்டவரே, என் மேல் இரக்கமாயிரும். ஒரு ஆயக்காரன் வந்து என்ன ஜெபம் பண்ணா? ஆண்டவரே, பாவியாகி என் மேல் என்ன செய்யுங்க? இரக்கமாயிரும் என்று கெஞ்சினான். பார்த்தீங்களா? அந்த மாதிரி அவரிடத்துல இரக்கத்துக்கு தான் நம்ம கெஞ்சணுமே தவிர எனக்குள்ள எப்படி பிசாசு வந்துச்சு? நான் எவ்வளோ ஜெபிக்கிற ஆளு, நான் எவ்வளோ பைபிள் படிக்கிற ஆளு, நீ எவ்வளோ ஜெபம் பண்ணுற ஆள் தான், பைபிள் படிக்கிற ஆள் தான், நீ கர்த்தரை கோபப்படுத்தினது இல்லையா? கர்த்தர் உன் கையில் ஒப்பு கொடுக்க, கர்த்தர் உன்னை பிசாசு கையில் ஒப்பு கொடுக்காத வரைக்கும் எந்த பிசாசு நம்மளை என்ன பண்ணாது? பிடிக்கவே பிடிக்காது. எப்பேற்பட்ட 1000 மந்திரவாதிகள் சேர்ந்து நமக்கு செய்வனை செஞ்சாலும் அந்த பிசாசு நம்மளை பிடிக்காது. பிடிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமில்லாத செஞ்சாதான் நம்மளை என்ன செய்யும்? பிசாசு பிடிக்கும். கர்த்தருக்கு கோபம் மூட்டினாதான் பிசாசு நம்மளை, குடும்பத்தை என்ன செய்யும்? பிடிக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த உலகம் யார் கையில் இருக்கிறது? சாத்தானுடைய கையில் இருக்குது. அப்போ இந்த உலகம் முழுக்க என்னவா இருக்கிறது? பிசாசினால நிறைந்து போயிருக்கிறது. அதனால தான் திரும்பி பார்க்குற இடம் பூரா என்னவா இருக்கிறது? சாபமும் பாவமும் அக்கிரமமும் அருவருப்புகளும் அநியாயமும் மிகுதியாய் காணப்படுகிறது. அப்போ இந்த உலகம் முழுவதிலும் பிசாசு இருக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் முழுவதும் நிறைந்து காணப்படுகிற இந்த உலகத்தில் நீ பஸ்ஸில் போகிற, அந்த பஸ்ஸில் எவ்வளோ பிசாசு இருக்குது, எத்தனை பேருக்குள்ள பிசாசு வருது, அது எல்லாம் உன்னை பிடிச்சா என்ன ஆகும்? நீ ஒரு கல்யாணத்துக்கு போகிற, ஒரு கடத்தெருவுக்கு போகிற, ஒரு மார்க்கெட்டுக்கு போகிற, ஒரு துணி கடைக்கு போகிற, ஒரு டவுனுக்கு போகிற, எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறேன்னா அங்கே இருக்கிற பிசாசு பூரா உன்னை வந்து காரணமே இல்லாமல் உன்னை பிடிச்சா உன் கதை என்ன ஆகும்? உன்னால் தாங்க முடியுமா? தாங்க முடியாது. அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா பிசாசும் நம்மளை வந்து என்ன பண்ணுறதில்ல? பிடிக்கிறதில்ல. கர்த்தர் எந்த பிசாசு கையில் ஒப்பு கொடுத்தாரோ அந்த பிசாசு தான் நம்மளை பிடிக்கும். மீதியானியர் கையில் ஒப்பு கொடுத்தாருன்னா மீதியானியர் தான் உன்னை என்ன பண்ணுவாங்க? சிறை பிடிச்சிட்டு போவாங்க. பாபிலோனியர் கையில் ஒப்பு கொடுத்தாங்கன்னா பாபிலோனியர் தான் உன்னை பிடிச்சிக்கிட்டு போவாங்க. கல்தேயர் கையில் ஒப்பு கொடுத்தாங்கன்னா கல்தேயர் தான் பிடிச்சிக்கிட்டு போவாங்க. பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுத்தாருன்னா பெலிஸ்தியர் தான் உன்னை பிடிச்சு கொண்டு போவாங்க. எகிப்தியர் கையில் ஒப்பு கொடுத்தாங்கன்னா நீ எகிப்தியர் கையில் தான் அடிமைப்பட்டு கிடக்கணும்.
இதுதான் கர்த்தர் நியமிக்கிற ஒரு காரியம். உன்னை எந்த பிசாசுகிட்ட ஒப்பு கொடுக்கணுன்றது யார் தீர்மானிக்கிறது? கர்த்தர் தீர்மானிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அதுக்கு காரணம் என்ன? பிசாசு பிடித்து கொள்வதற்கு நாம் என்னவா இருக்கிறோம்? கர்த்தரை கோபம் மூட்டுகிறோம், கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டுகிறோம், கர்த்தரை டென்ஷன் பண்ணுகிறோம். அதனால ஜனங்களை, கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தர் தம்முடைய சத்துருக்களின் கையில் என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. எரேமியா 25:7 வாசிங்க. எரேமியா புஸ்தகம் 25:7 வசனத்தை வாசிங்க. என்ன செஞ்சாங்க பாருங்க ஜனங்க. நீங்களோ உங்களுக்கு தீமையாக உங்கள் கைகளின் செய்கையாலே எனக்கு கோபம் மூட்டும்படிக்கு என் சொல்லை கேளாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? உங்களுக்கு தீமையாக ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு நீ கோபம் மூட்டினா அது யாருக்கு தீமையா மாறும்? கோபம் மூட்டுகிற உங்களுக்கு தான் தீமையா மாறுன்றார். கர்த்தருக்கு நம்ம கோபம் மூட்டுகிறதுனால கர்த்தருக்கு அது தீமையா மாறாது. கர்த்தரை கோபப்படுத்துகிற ஜனங்களுக்கு நமக்கு தான் அது என்னவா மாறும்? தீமையா மாறும். அதுதான் சொல்றாரு, உங்களுக்கு தீமை உண்டாகவே உங்கள் கைகளின் செய்கையினாலே எனக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு என் சொல்ல என்ன பண்ணீங்க? கேளாமல் போனீங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தரை கோபப்படுத்தினோம்னா யாருக்கு பிரச்சனை? யாருக்கு பிரச்சனை? நமக்கு தான் பிரச்சனை. ஆகையினால கர்த்தர் என்ன செய்யக்கூடாது? கோபம் மூட்ட கூடாது. எசேக்கியேல் 8:17 வாசிங்க. எசேக்கியேல் 8:17 வாசிங்க. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இங்கே யூதா வம்சத்தார் செய்கிற அருவருப்புகள் அற்பமான காரியமா? அவர்கள் தேசத்தை கொடுமையினால் நிரப்பி என்னை அடிக்கடி கோபம் மூட்டுகிறார்கள். இதோ அவர்கள் திராட்சை கிளையை தங்கள் நாசிக்கு நேராக பிடிக்கிறார்கள். அல்லேலூயா. ஆகையால் நானும் உக்கிரத்தோட காரியத்தை நடத்துவேன். என் கண் அவர்களை தப்ப விடுவதில்லை, நான் இறங்குவதில்லை. அவர்கள் மகா சத்தமாக என் செவிகள் கேட்க கூப்பிட்டாலும் அவர்களுக்கு நான் செவி கொடுப்பதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் விரும்பாத ஒரு விக்கிரக ஆராதனையை இஸ்ரவேல் ஜனங்க செய்து அவர் என்ன சொல்கிறாரு? என்னை அடிக்கடி கோபம் மூட்டுகிறார்கள் என்றார். நாம் விரும்பாத ஒரு பாவத்தை, நாம் விரும்பாத ஒரு காரியத்தை, விரும்பாத ஒரு விக்கிரக ஆராதனையை செஞ்சு என்ன செய்கிறாங்க? அடிக்கடி என்னை கோபம் மூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால அவர்களுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்? இரக்கம் செய்ய மாட்டேன். நானும் என் உக்கிரத்தோட அவர்களிடத்துல திரும்புவேன். அவர்கள் மகா சத்தமாய் கூட்டு ஜெபம் பண்ணாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? செவி கொடுக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நிறைய நேரங்களில் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்காம போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம மகா சத்தமாக அழுதாலும், மகா சத்தமாக கண்ணீர் விட்டு அழுது கூப்பிட்டாலும் கர்த்தர் ஏன் சில நேரங்களில் பொறுமையாக இருக்கிறார்? என்ன ரீசன் என்ன தெரியுமா? அடிக்கடி அவர் என்ன பண்ணுறோம்? கோபம் மூட்டிக்கிட்டு இருக்கிறோம். எந்த பாவத்தை அவர் விரும்பலையோ, எந்த காரியத்தை அவர் விரும்பலையோ அந்த காரியத்தை நம்ம திரும்ப 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 செஞ்சு அடிக்கடி அவர் கோபப்படுத்திக்கிட்டே இருக்கிற போது அவர் சில நேரங்களில் சைலண்ட்டாக இருந்துடுறாரு. கொஞ்ச நாள் உனக்கு நீ பட்டாதான் உனக்கு புத்தி வரும், கொஞ்ச நாள் நீ கெட அப்படின்ட்டு போயிடுவார். அல்லேலூயா. அதனால தான் சொல்லுது, அடிக்கடி அவர் என்ன பண்ணக்கூடாது? கோபப்படுத்தக்கூடாது. அப்போ அவரை கோபப்படுத்தக்கூடாத காரியத்தை அவரை கோபப்படுத்தக்கூடாது என்பதற்காக தான் அடிக்கடி உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். சபையில் அடிக்கடி பிரசங்கம் பண்ணுறாங்க ஊழியக்காரங்க, அடிக்கடி புத்திமதி சொல்கிறாங்க, அடிக்கடி ஆலோசனை சொல்கிறாங்க, அடிக்கடி உங்களுக்கு வேத வார்த்தையை சாட்சியை எடுத்து போதிக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் நம்ம திரும்ப கேட்டுக்கிட்டு மறுபடியும் அதே காரியத்தை அதே அடிக்கடி நம்ம செய்துக்கிட்டு இருந்தோம்னா கர்த்தர் பயங்கர உக்கிரத்தோட மாறி நம்முடைய ஜபங்களுக்கு அவர் என்ன பண்ண மாட்டார்? செவி கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அதனால தான் என்ன செய்து அடிக்கடி அவர் என்ன பண்ணக்கூடாது? கோபப்படுத்துறதே தப்பு. இதில் வேற அடிக்கடி கோபம் மூட்டிக்கிட்டு இருந்தா அப்போ நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாத விஷயங்களை நம்ம குடும்பத்தில், வாழ்க்கையில், தனிப்பட்ட அந்தரங்கத்தில் நம்ம செய்யும்போது அவர் என்ன செய்கிறாரு? கோபப்படுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா.
மனுஷன் கோவப்பட்டா என்ன சொல்லுவேன்? அவர் என்னத்துக்கு அவ்வளோ கோவப்படுறாரு, இந்த பாஸ்ட் எதுக்கு இவ்வளோ கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லுவேன். இப்போ கர்த்தரை கோவப்படுத்துற, கர்த்தர் கோவப்படுறாரு, உன் குடும்பத்தை பிசாசு கையில் ஒப்பு கொடுக்குறாரு, இப்போ எதுக்கு அவர் இவ்வளோ கோவப்படுறாரு சொல்லி அவரை பார்த்து சொல்லி தான் பாரான். அல்லேலூயா. எதுக்கு இவ்வளோ கோவப்படுறாரு? அவர் கோவப்பட்டார்னா அதனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா, நீ பிசாசு கையில் இருப்ப. அவர் கோவப்பட்டார்னா அதனுடைய விளைவு எப்படி இருக்குன்னா, நீ சாத்தானுடைய கையில் மாட்டிகிட்டு இருப்ப, உன் குடும்பம் பிசாசு கையில் மாட்டிக்கிட்டு இருக்கும், நீ படாத பாடுபட்டுக்கிட்டு இருப்ப. இதான் நீ அவரை கோவப்படுத்தி இருக்கிற காரியங்கள். அது உனக்கு தான் தீமையாக மாறும். அல்லேலூயா. அதனால் கர்த்தரை பார்த்து நம்ம என்ன சொல்ல முடியாது, ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க ஆண்டவரே? என்னைக்காவது நம்ம கேட்குறோமா? கேட்க முடியுதா? கேட்கக்கூடாது, கேட்க முடியாது. ஏன்னா அது நமக்கு தான் தீமையாய் மாறும். அவர் சாதாரணமாய் கோவப்படுகிறவர் அல்ல, அவர் காரணம் இல்லாமல் கோவப்படுகிறவர் அல்ல, அவர் தேவையில்லாமல் கோவப்படுகிறவர் அல்ல. மனுஷனை போல அவர் கோவப்படுத்துகிற மனிதர்களாலவே அவர் என்ன செய்கிறாரு? கோபப்படுகிறார். அப்போது யோசிச்சு பாருங்க, நம்ம கர்த்தரை கோபப்படுத்தினா நம்ம யார் கையில் மாட்டிக்குவோம்? பிசாசு கையில் மாட்டிக்குவோம். நாம் கர்த்தரை கோபப்படுத்தினோம்னா நம்ம குடும்பம் யார் கையில் போயிடும்? பிசாசு கையில் போயிடும். நம்ம பிள்ளைகள் யார் கையில் போயிடும்? சாத்தானுடைய கையில் போயிடும். அப்புறம் சாத்தான் சும்மா இருப்பானா? உன்னை போட்டு எவ்வளவு டார்ச்சர் கொடுக்கணுமோ அவ்வளவு டார்ச்சர் கொடுப்பான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நீ கத்தி கதறி கர்த்தர் அப்புறம் மனம் இறங்கினா மட்டும்தான் நீ அவங்களிலிருந்து விடுவிக்கப்பட முடியும். குமாரன் விடுதலை ஆக்கினால் மட்டுமே நீங்கள் விடுதலை ஆக முடியும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ண முடியாது? விடுதலை ஆக முடியவே முடியாது. அதனால தான் சொல்லுது, கர்த்தர் என்ன செய்யாதீங்க? கோவப்படுத்தாதீங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாததை பேசி பேசி கர்த்தரை கோவப்படுத்தாதீங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாததை செஞ்சு செஞ்சு கர்த்தரை கோவப்படுத்தாதீங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு போய் போய் கர்த்தரை கோவப்படுத்தாதீங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத விக்கிரகாராதனை செஞ்சு என்ன செய்யக்கூடாது? கர்த்தரை கோவப்படுத்த கூடாது. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, சங்கீதம் 78:38 வாசிங்க. சங்கீதம் 78:38. அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர்களுடைய அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேக தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். கர்த்தரும் என்ன செய்யறாரு? அநேக தரம் தம்முடைய கோபத்தை என்ன பண்ணாராம்? விலக்கி விட்டாராம். ஐயோ, கோவப்படக்கூடாதுன்னு சொல்லி தம்முடைய ஜனங்கள் மேல முழு உக்கிரத்தையும் காண்பிக்காம, முழு கோபத்தையும் காண்பிக்காம அநேகந்தார் அவர் என்ன செஞ்சாரா? கோபத்தை விலக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இந்த ஜனங்களோ அடிக்கடி அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கோபப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. அதனால தான் சொல்லுது, ரோமர் 10:19 வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 10:19. இஸ்ரவேல் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள். ரோமர் 10:19 வாசிங்க. என்று கேட்கிறேன். அறிந்தார்கள். முதலாவது மோசே, எனக்கு ஜனங்கள் இல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன். நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன். புத்தீனமுள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபம் ஊட்டுவேன் என்றார். நல்லா கவனிங்க. கர்த்தரை கோபம் ஊட்டினா என்ன நடக்கும்? நம்மளை யார் கையில் ஒப்பு கொடுப்பாரு? சாத்தான் கையில் ஒப்பு கொடுப்பாரு. கர்த்தரை கோபம் ஊட்டினா நமக்கு தான் தீமையா மாறும். அடுத்தது சொல்றாரு, கர்த்தரை கோபம் ஊட்டினீங்கன்னா அடுத்த விளைவு என்ன தெரியுமா? புத்தீனமுள்ள ஜனங்களாலே உங்களை நான் கோபப்படுத்துவேன்றார். என்ன நீங்க கோபப்படுத்தினீங்கன்னா, ரொம்ப அற்பமான ஜனங்களை கொண்டு உங்களை நான் என்ன பண்ணுவேன்? கோபப்படுத்துவேன். புத்தீனமான ஜனங்களை கொண்டு உங்களை நான் கோபப்படுத்துவேன். மதிக்கத்தக்க ஆள் இருக்க மாட்டாங்க, அவங்கள கொண்டு உங்களை நான் என்ன பண்ணுவேன்? கோபப்படுத்துவேன்றாரு. அல்லேலூயா. அப்போதான் நமக்கு என்ன பண்ணோம்? வெறி ஏறும், கோபம், டென்ஷன் ஆகும். புத்தீனமுள்ள ஜனங்களை கொண்டு இவங்கெல்லாம் எனக்கு புத்திமதி சொல்லணுமா?
இவங்களுக்கு முன்னாடி நான் வந்து தாழ்ந்து போகணுமா, இவங்களுக்கு முன்னாடி நான் வந்து வெக்கப்பட்டு நிற்கணுமா, இவங்களுக்கு முன்னாடி நான் வந்து அசிங்கப்படணுமா? அப்போ புத்தீனமுள்ள ஜனங்களை கொண்டு நம்மளை என்ன பண்ணுவார்? கோவப்படுத்தி விட்டுருவார். நம்மளை கோவப்படுத்துறதுக்காக சில பேர் என்ன பண்ணியிருப்பார்? ஆண்டவர் வச்சிருப்பார். அல்லேலூயா. கர்த்தரை நம்ம கோவப்படுத்தினோம்னா நம்மளை கோவப்படுத்துறதுக்கு சில பேர் என்ன பண்ணுவார்? வச்சிருப்பார். குடும்பத்தில் வச்சிருப்பார், வெளியில் வச்சிருப்பார், வேலை செய்கிற இடத்துல வச்சிருப்பார். ஆகினால கர்த்தர் என்ன செய்யக்கூடாது? கோபம் மூட்ட கூடாது. ஆகவே தான் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் இப்படி சொல்லப்படும். எபிரேயர் 3:8 வாசிங்க. எபிரேயர் 3:8. சீக்கிரம். வனாந்தரத்திலே கோபம் மூட்டின போது சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். உங்கள் இருதயங்களை என்ன பண்ணாதீங்க? கடினப்படுத்தாதீங்க. வனாந்தரத்திலே கோபம் மூட்டினது போல அங்க நடந்தது போல உங்கள் இருதயத்தை என்ன பண்ணாதீங்க? கடினப்படுத்தாதீங்க. சோதனை நாளிலும் நடந்தது போல, வனாந்தரத்திலே கோபம் மூட்டின போது சோதனை நாளிலே நடந்தது போல உங்கள் இருதயத்தை என்ன பண்ணாதீங்க? கடினப்படுத்தாதீங்க. வனாந்தரத்தில் அவரை கோபப்படுத்தின போது ஜனங்க என்ன பண்ணாங்க? இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்தில் கோபப்படுத்தினாங்க. அப்போ அந்த ஜனங்க எல்லாம் எங்கே அழிஞ்சு போனாங்க? வனாந்தரத்தில் அழிஞ்சு போனாங்க. அவர் கோபம் மூட்டி வனாந்தரத்தில் செத்து போனாங்க. அந்த சோதனை நாளில் நடந்தது போல இப்பவும் அவரை கோபப்படுத்துவதற்கு உங்கள் இருதயத்தை என்ன பண்ணாதீங்க? கடினப்படுத்தாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்யக்கூடாது? கோபம் மூட்டக்கூடாது. நம்ம எப்படி கோபம் மூட்டுகிறோம்? கர்த்தரை கோபம் மூட்டினா இதெல்லாம் நடக்கும். அது மட்டுமல்ல, கர்த்தரை மட்டுமா கோபப்படுத்தக்கூடாது. கலாத்தியர் 5:26 சொல்றாரு, நீங்கள் ஒருவர் என்ன செய்யாதீங்க? கோபம் மூட்டாதீங்க. ஃபர்ஸ்ட் யாரை கோபப்படுத்தக்கூடாது? கர்த்தரை கோபப்படுத்தக்கூடாது. ரெண்டாவது யாரை கோபப்படுத்தக்கூடாது? நமக்குள்ள இருக்கிற குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நம்முடைய அருகில் இருக்கிறவர்களை ஒருவர் என்ன செய்யாதீங்க? கோபப்படுத்தாதிருங்க. கோபம் மூட்டுற மாதிரி குடும்பத்தில் என்ன பண்ணாதீங்க? நடந்துக்காதீங்க. கணவனை கோபப்படுத்துகிற மாதிரியோ, மனைவியை கோபப்படுத்துகிற மாதிரியோ, மாமியாரை கோபப்படுத்துகிற மாதிரியோ, மருமகளை கோபப்படுத்துகிற மாதிரியோ, பிள்ளைகளை கோபப்படுத்துகிற மாதிரியோ, பெற்றோர்களை கோபப்படுத்துகிற மாதிரியோ, சகோதரனை கோபப்படுத்துகிற மாதிரியோ, சகோதரியை கோபப்படுத்துகிற மாதிரியோ ஒருவர் என்ன செய்யாதீங்க? கோபப்படுத்தாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்க யாரை கோபப்படுத்தினாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் மோசேயை கோபப்படுத்தினாங்க. ரெண்டாவது அடுத்தது யாரை கோபப்படுத்தினாங்க? கர்த்தரை கோபப்படுத்தினாங்க. மோசே டென்ஷன் பண்ணி அவங்க இந்த கற்பலகை தூக்கி போட்டு என்ன பண்ணான்? உடச்சி போட்டான். அந்த கண்மலை பார்த்து அடிச்சு போட்டான். அப்போ மோசே கோபப்படுத்தினது போதாது என்று சொல்லி கர்த்தரையும் கோபப்படுத்தினார்கள். அப்போ சபைக்குள்ள ஊழியக்காரனை என்ன செய்யக்கூடாது? விசுவாசிகள் கோபப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. மோசே எவ்வளோ சாந்த குணமுள்ளவன் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறாரு. அப்பேற்பட்டவனை கோபப்படுத்தி இந்த ஜனங்க தனக்கு என்ன பண்ணிக்கிட்டாங்க? அழிவை வரவைத்து கொண்டாங்க. அல்லேலூயா. ஆகினால முதல்ல கோபப்படுத்துகிற காரியத்தை விட வேண்டும். நீதிமொழிகள் 15:1 வாசிக்கலாம். நம்ம எப்படி கோபப்படுத்துறோம் தெரியுமா? 15:1 நீதிமொழிகள் 15:1. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். மெதுவா பேசுறத விட்டுட்டு என்ன பண்ணுவோம்? கடுமையா பேச கத்துக்குவோம். கடுஞ்சொற்கள் அது என்ன செய்யும்? கோபத்தை எழுப்போம், கோபத்தை உண்டு பண்ணும். அல்லேலூயா. ஏம்மா என்னம்மா எம்மா என்ன அப்படின்போது அங்கே என்ன ஆகுது? கோபம். கடுஞ்சொற்கள் கடுமையாக பேசும்போது, கடும் சொற்களாய் அது மாறும்போது அது கோபத்தை உண்டு பண்ணும். ஆகவே கடுமையாக பேசும்போது என்ன ஆகும்? கோபத்தை உண்டாக்கும். மெதுவான பிரதியுத்தரம் என்ன செய்யும்? மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். சீராக பேச கற்றுக்கணும், பொறுமையாக பேச கற்றுக்கணும். கடும் சொற்களை பயன்படுத்தும் போது அங்கே என்ன செய்யும்? அது உக்கிரத்தை எழுப்பும். அல்லேலூயா. குடும்பத்தில் நீங்கள் ஒருவர் பார்த்து பேசும்போது மெதுவான பிரதியுத்தரம் உங்களிடத்தில் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்படியாக நம்ம கடும் சொற்களை பயன்படுத்தி கோபம் மூட்டுகிறவர்களாக இருக்கிறோம். பிரசங்கி 5:6 வாசிக்கலாம்.
பிரசங்கி 5:6. சீக்கிரம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. உன் வாய்க்கு என்ன செய்யாத? இடம் கொடாதே. அது புத்தியினால் செய்தது என்று, புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியைகளை அழிப்பானேன். உன் வார்த்தையினால கோபம் கொள்ற மாதிரி என்ன செய்யாத? பேசாத. உன் வார்த்தையினால, உன் வாயினால. இன்னைக்கு நிறைய பேர் கோபப்படுத்துறது எதனால? வாயினால, செய்கையினால மாத்திரமல்ல, வாயினால பேசுற வார்த்தையினால தான் இன்னைக்கு குடும்பத்தில் என்ன வருது? நிறைய சண்டைகள் வருவதற்கு காரணம் என்னன்னா வாயின் வார்த்தைகள். உன் வாயின் வார்த்தைகளினாலே கர்த்தர் உன் மேல கோபம் கொள்வானேன். புத்தியினமாய் பேசுவது, புத்தி பிசகினால் பேசுவது அப்படின்னு சொல்லாத. பேசும்போது என்ன பண்ண? பார்த்து பேசு அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. வார்த்தையினால என்ன செய்கிறோம்? கோபப்படுத்துகிறோம். அது மட்டுமல்ல, நீதிமொழிகள் 30:33 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 30:33. பாலை கடைதல் வெண்ணெயை பிறப்பிக்கும். பாலை கடைந்தால் என்ன பிறப்பிக்கும்? வெண்ணெய் அதில் கிடைக்கும். பாலை கடைஞ்சா என்ன கிடைக்கும்ல? வெண்ணெய் கிடைக்கும். அப்புறம் மூக்கை பிசைதல் இரத்தத்தை பிறப்பிக்கும். ரத்தம் வேற, ரத்தம் வேற. ரத்தத்தை பிறப்பிக்கும். மூக்கை ஒட்டச்சா என்ன வரும்? மூக்குல இருந்து ரத்தம் வரும். சொல்றாங்கல்ல, மூக்கு வெத்தலை பாக்கு போட போகுதுன்றாங்கல்ல, அப்படின்னு என்ன அர்த்தம்? மூக்குல இருந்து ரத்தம் வருன்றாங்க. மூக்குல அடிச்சா மூக்குல இருந்து ரத்தம் வருன்றாங்க. அப்ப மூக்கை பிசைதல் என்னத்தை உண்டு பண்ணும்? ரத்தத்தை பிறப்பிக்கும். அப்படியே கோபத்தை கிண்டி விடுதல் சண்டைகளை பிறப்பிக்கும். கோபத்தை கிண்டி விடாத. சும்மா ஒன்றும் இல்லை, லைட்டாக குடும்பத்தில் போதும், முடிஞ்சு போயிடுச்சு. கோபத்தை உண்டு பண்ணிடும். அப்போ எந்த இடத்துல ஊன்னு சொல்லணும், எந்த இடத்துல ஊன்னு சொல்கிறதெல்லாம் என்ன பண்ணிக்கணும்? பார்த்து செய்யணும். நீ பாட்டில் வாய்க்கு வந்தபடி அப்படின்ட்டு நீ போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டா அது பயங்கர கோபத்தை உண்டு பண்ணும். குடும்பத்தில் பெரிய கோளாறு உண்டு பண்ணிடும். அல்லேலூயா. கணவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்க, அதில் நடுவில் மாமியார் ஊன்ட்டு போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. யாருக்கே ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை வருது, இடையில யாரும் ஒருத்தவங்க போதும் ஊன்ட்டா போதும், என்ன ஆகிடும்? சண்டைகள். அல்லேலூயா. வாசிங்க மறுபடியும். அதுக்கு அடுத்தது வந்துருங்க, அதை விட்டுருங்க, பாலை கடையெல்லாம் விட்டுருங்க. மூக்கை பிசை அப்படியே கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும். கோபத்தை என்ன செய்யக்கூடாது? கிண்டி விடக்கூடாது. அதுக்கு தான் முதல்ல சொன்னது. ஒருத்தவங்க கோபமாக இருக்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் அந்த கோபத்தை என்ன பண்ணக்கூடாது? கிண்டி விடக்கூடாது. ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, அது லைட்டாக அப்படியே அணைஞ்சு போகிற மாதிரி எரியுது, அதை கொஞ்சம் தூண்டி விட்டால் என்ன ஆகும்? நல்லா ஜோராக எரிய ஆரம்பிச்சிரும். அது மாதிரி நீ கோபமாக இருக்கிற ஆட்களை நீ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தூண்டி விடுற மாதிரி, கிண்டி விடுற மாதிரி, கிளறி விடுற மாதிரி என்ன பண்ணாத? பேசாத. அவங்களுக்கு போய் இதுவெல்லாம் பண்ணாத. அது இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும்? கோபத்தை உண்டு பண்ணும். அல்லேலூயா. திரும்ப வாசிங்க அந்த லைனை. அப்படியே கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும். ஒருத்தவங்களுக்குள்ள கோபம் அப்படியே உள்ள நிறைஞ்சு போயிருக்கும், டென்ஷனாக இருப்பாங்க, உள்ள டென்ஷனில் இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நீ கோபத்தை ஏதாவது கிண்டி விட்டுட்டு வந்துட்டுனா அது என்ன ஆகிடும்? வெடிச்சு வெளியே சிதற ஆரம்பிச்சிரும். ஒரு வீட்டிலேருந்து ஆஃபீஸ்லேருந்து ஒரு கணவர் வராரு. ஆஃபீஸில் பல டென்ஷன், பல பிரச்சனை. அவள் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது வீட்டில் இருக்கிற மனைவி புருஷன் இப்போ என்ன கண்டிஷனில் இருக்கிறாரு, அவர் இப்போ சமாதானமாக இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிறாரா, இல்லை ஏதாவது அவர் கோபத்தில் டென்ஷனில் இருக்கிறாரா? அவர் சமாதானமாக வந்தால் எப்படி நம்மக்கிட்ட பேசுவார்? வரும்போது அவர் கோபத்தில் வந்தால் எப்படி இருப்பார்? அப்போ கோபத்தில் வராரா மனுஷன், அப்போ என்ன செய்யலாம்? கொஞ்சம் பார்த்து அவர்கிட்ட நிதானமாக
பக்குவமாக அவரை எப்படி பேசணுமோ பேசி நடந்து கொள்ளுவோம் அப்படின்ற அந்த வரைமுறை இல்லாமல் அங்கேருந்து வரும்போது இவங்க ஏதாகிலும் இருக்கிற டென்ஷன் அவங்க மேலே காட்டினாங்கன்னா என்ன ஆகும்? சண்டைகளை பிறப்பிக்கும். அங்கே இருக்கிற டென்ஷனை பூரா எங்கே காட்டி விட்டுருவாங்க? வீட்டில் காட்டி விட்டுருவாங்க. அது யாருக்கு பிரச்சனையாக மாறிடும்? மனைவிக்கு பிரச்சனையாக மாறிடும். அல்லேலூயா. அங்கே கோபத்தை அங்கே ஆஃபீஸ் ரூமில் வேலை செய்கிற இடத்துல மேனேஜர் மேலே, முதலாளி மேலே, வேலையாட்கள் மேலே இருக்கிற அந்த அவங்க மேலே காட்டாத கோபத்தை பூரா யார் மேலே வந்து காட்டி விட்டுருவாங்க? குடும்பத்தில் வந்து காட்டி விட்டுருவாங்க. அதனால தான் சொல்லுது, கோபத்தை கிண்டி விடுதல் சண்டைகள் என்ன செய்யும்? பிறப்பிக்கும். கோபத்தை என்ன செய்யக்கூடாது? கோபம் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த கோபத்தை என்ன பண்ணக்கூடாது? கிண்டி விடக்கூடாது. சில பேர் அதை அந்த வேலை வேணும்னே செய்வாங்க. உனக்கு மட்டும்தான் கோபம் வருமா, எனக்கும் கோபம் வரும்னு காட்டுவாங்க. அப்போ கோபத்தை என்ன செய்யக்கூடாது? கிண்டக்கூடாது. ஒருத்தவங்க கோபமாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சா அவங்கள அப்படி கொஞ்சம் சைலண்டாக அப்படி போயிடணும். அவங்கள மறுபடியும் நம்ம கிண்டுற மாதிரி பேசிக்கிட்டு அங்கேயே உக்காந்துக்கின்னு அங்கேயே ஏதாகிலும் மெனக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் அவங்களுடைய கோபம் இன்னும் கொஞ்சம் 4 மடங்கு என்ன ஆகும்? அதிகமாய் போகும். நம்ம பைபிளில் தெரிஞ்சது பூரா என்னதான்? கோபப்படுத்தக்கூடாது. அது ஏன் கோபப்படணும்? கோபப்படக்கூடாதுன்றதை விட நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது கோபப்படுறது மட்டும் இல்லை, கோபம் மூட்டாத முதல்லன்றார். விக்கிரகத்தை வணங்காதன்னு சொல்லலை, அதுக்கு முன்னாடி விக்கிரகத்தை உண்டு பண்ணாதன்னு சொன்னார் நம்ம ஆண்டவர். விக்கிரகத்தை வணங்காதன்ற கட்டளை அப்புறம் தான் சொன்னார். ஆனால் முதல் கட்டளை என்னன்னு சொன்னார்? விக்கிரகத்தை முதல்ல உண்டு பண்ணாதன்னு சொன்னார். அதுபோல தான் கோபப்படாதன்னு சொன்ன ஆண்டவர் தான் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுங்க அப்படின்னு சொல்லி கோபப்படக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்த ஆண்டவர் தான் முதல்ல என்ன சொல்லி கொடுக்குறாரு? கோபம் மூட்டாதீங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள கோபம் மூட்டாதீங்க. கோபம் மூட்டிட்டு வேடிக்கை பார்க்க நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு தான் அழிவாக மாறும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பாத்திரம் தான் உடையும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற செல்ஃபோன் தான் உடையும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பொருளாதாரம் தான் சேதமடையும், உங்கள் மண்டை தான் உடையும். அல்லேலூயா. அதனால் என்ன செய்யாதீங்க? கோபம் மூட்டாதீங்க. கோபம் மூட்டுற மாதிரி பேசாதீங்க. கோபமாக இருக்கிறவங்களை கொஞ்சம் சாந்தப்படுத்த பார்க்கணுமே தவிர அவங்கள இன்னும் கொஞ்சம் என்ன செய்யக்கூடாது? கோபம் மூட்டக்கூடாது. அல்லேலூயா. அதுதான் சொல்லுது, எரியிற அடுப்பில் என்ன பண்ணாத? எண்ணெயை ஊற்றாத. ஏற்கனவே நிறைய அப்படி பெட்ரோல் அப்படி நிறைய கீழே ஊற்றி இருக்கிறது. அதில் போயிட்டு நான் ஒரு சின்ன வத்தி குச்சி தானே கீழ்ச்சி போட்டேன் அப்படி சொன்னால் அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ. நான் இவ்வளோ பெரிய ஒரு காட்டில் இப்போ ஒரு மலையே பற்றிக்கிட்டு எரியுதுன்னு வச்சிங்களேன். அந்த மலையே பற்றிக்கிட்டு எரியறதுக்கு என்ன காரணம்? எவனோ ஒருத்தன் பீடியோ சிகரெட்டோ குடிச்சிட்டு ஏதோ ஒரு வத்தி குச்சி என்ன பண்ணிட்டான்? கீழ்ச்சி போட்டதுனால முழு மலையும் முழு காடும் பற்றி எரியுது. ஏன்டா இப்படி செஞ்சேன்னு கேட்டான். நான் சின்னதாக ஒரு வத்தி குச்சி போட்டேன், அதுக்கு இவ்வளோ பெரிய மலை எரியணுமா அப்படின்னா அது எவ்வளோ ஒரு புத்தீனமான ஒரு காரியம், வார்த்தைகள். ஆகினால சின்ன காரியம்தான். நம்முடைய நாவும் நெருப்பு என்று வேதம் சொல்கிறது. யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதுறாரு, நம்முடைய நாக்கு இருக்குல்ல, இந்த நாக்கு என்னவா இருக்கிறதா? நிறைய பேருக்கு நாக்கு என்னவா இருக்குது? சுவை பார்க்கிற நாக்காக தான் இருக்கிறது. பேசுறதுக்கு தான் நாக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த நாக்கு நெருப்பு என்று வேதம் சொல்கிறது. வாசிங்க அந்த வசனத்தை. யாக்கோபு சீக்கிரம். நாவும் நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். உலகம். அல்லேலூயா. எத்தனாவது வசனமா? 3:6. யாக்கோபு 3:6 நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. அல்லேலூயா. நாவு. அது மட்டுமல்ல, 5வது வசனம் அப்படிதான் சொல்லுது பாருங்க. அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. அல்லேலூயா. சின்ன நாக்கு தான், சின்ன நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. அதுபோல் இந்த சின்ன நாக்கு இருக்குல்ல, இந்த நாக்கினால் பேசுகிற வார்த்தைகள் கோபத்தை கிண்டி விட்டு பெரிய குடும்பத்தை கழிச்சு விட்டுரும். பெரிய குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை கெடுத்துரும். பெரிய குடும்பத்துக்குள்ள பெரிய போராட்டத்தை கொண்டு வந்துடும். அதனால் கோபத்தை என்ன செய்யக்கூடாது? கிண்டி விட
கூடாது. கோபமா இருக்கிறவங்கள இன்னும் கொஞ்சம் பேசி அவங்கள கோபத்தை என்ன பண்ணக்கூடாது, கிண்டி விட கூடாது. ஹல்லேலூயா. ஏன் அப்படி கிண்டி விட்டா என்ன ஆகும்? நீதிமொழிகள் 18:19. அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கிலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிது. ஒருத்தவன் கோபப்பட்டுட்டான்னு சொன்னா அவனை கோபப்பட்டவனை அவனை அடக்கிறது என்னவாயிடும், ரொம்ப கஷ்டமா போயிடும். அப்புறம் அல்லேலூயா. ஒருத்தவங்க கோபப்பட்டுட்டாங்கன்னு சொன்னா அவங்கள வசப்படுத்துவது ரொம்ப அரிது. ஒரு பெரிய பட்டணத்தை கூட பிடிச்சிடலாமா, ஆனால் கோபம் கொண்ட சகோதரனை அடக்குவது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. ஒரு முறை நாங்கள் ஈரோடு துணி எடுக்க போயிருந்தோம். ஈரோடுக்கு துணி எடுக்க போயிருக்கும்போது அந்த கடையில் போயிட்டு இறங்கிட்டோம். அந்த கடையில் இறங்கிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட நாங்கள் கேட்குறோம், இந்த துணிலாம் இருக்குதா அப்படின்னு. இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. ஈரோட்டில் நிறைய துணி கடை இருக்கு இல்லையா, அப்போ துணி கடையில் எல்லாம் இங்கே கம்மியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கடைங்களுக்கு துணி வாங்குறதுக்கு அங்கே போயிருந்தோம். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு குறிப்பிட்ட துணியை, ஒரு டிஷர்ட்டு இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டோம். டிஷர்ட்லாம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. சரி காமிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம். காலையில் இருந்து மதியம் வரைக்கும் கேட்டுக்கிறோம், அந்த டிஷர்ட்டு கொஞ்சம் காமிங்க, எங்கே இருக்குதுன்னு சொன்னீங்களே காமிங்க. இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வேறு கடைக்கு போய் பார்ப்போம். இருக்குதுன்னு சொன்னீங்களே காமிங்கன்னு மதியம் வரைக்கும் நாங்கள் கடைங்களுக்கு துணி எடுக்கிறதுக்காக உட்காந்துட்டோம். கூடவே எனக்கும் துணி எடுக்கிறது அந்த டிஷர்ட்டை காமிக்க சொல்லி கேட்டுக்கிறோம். மதியம் வரைக்கும் கேட்டுங்க, மணி 2 ஆயிடுச்சு. இது வரைக்கும் அந்த துணி என்ன பண்ணல, கொண்டு வந்தேன் காட்டவே இல்லை. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும், பசி உயிர் போகுது. இந்த ஆள் துணியை காட்டுன்றோம், அந்த துணி இருக்குதுன்னு சொல்கிறாங்களே தவிர அந்த துணி எடுத்துன்னு வந்து காமிமா அப்படின்னு சொல்லி வேலையாட்கள் கிட்டையும் சொல்லலாம், அந்த ஆளும் எடுத்துன்னு வந்து காமிக்கல. அப்போ மதியம் வரைக்கும் காத்துன்னு இருந்துட்டு எல்லாம் கிளம்புற டைமில் இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம துணி எடுக்காமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி வேறு கடையிலாவது போயிட்டு துணி எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஆளுகிட்ட டென்ஷனாக பேசிட்டு இந்த கடையை வேணாங்க வெளியில் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு கடைக்கு போயிட்டு துணி எடுக்க போகிறோம். அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான், என்ன அவர் பாஸ்ட்ன்று அவ்வளோ கோவப்படுறாரு, என்னது அவர் பாஸ்ட்ன்னு சொல்கிறீங்க அவ்வளோ கோவப்படுறாரு. கவனிங்க, யார் மேலே தப்பு இது? கோபம் முதல்ல யார் படுத்துண்டு? எல்லாருக்கும் என்ன தெரியும், கிறிஸ்தவங்கன்னா கோபப்பட மாட்டாங்கன்றது தெரியும். ஆனால் கிறிஸ்தவம் போதிக்கிறது கோபப்படுத்தாதீங்க, கோபம் மூட்டாதீங்க, கோபம் மூட்டுகிற செயல் என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. ஒன்று இருக்குதுன்னு சொல்லணும், இருக்குதுன்னா எடுத்து வந்து காமிக்கணும், இல்லைன்னு சொல்லிட்டு போயிடணும். நீ மதியம் வரைக்கும் இந்த கஸ்டமர் வெளியில் போயிடக்கூடாதுன்றதுக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்காமலே வச்சுருந்தா அங்கே என்ன வரும், கோபம்தான் வரும். அல்லேலூயா. அதுக்கு தான் சொல்லுது, கோபம் என்ன செய்யாதீங்க, மூட்டாதீங்க. கோபம் கொண்ட சகோதரனை அடக்குவது வசப்படுத்துவது அரிதாய் போய்விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். கொலோசையர் 3:21. கொலோசையர் 3:21. பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு அவர்களுக்கு கோபம் மூட்டாதிருங்கள். அவர்களுக்கு என்ன செய்யாதீங்க, உங்க பிள்ளைகள் என்ன பண்ணாதீங்க, கோபம் மூட்டாதீங்க. பிள்ளை கோபப்படுறான்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல உங்க பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, கோபம் மூட்டக்கூடாது. உங்க பிள்ளைகளுக்கு பக்குவப்படுற வயசு இருக்காது, பக்குவப்படுற அனுபவம் இருக்காது. சிறு பிள்ளைகளாக இருப்பாங்க, வாலிப பிள்ளைகளாக இருப்பாங்க, நிதானம் இல்லாதவர்களாக இருப்பாங்க. வாலிப வயசு என்பது அவர்களுக்கு ரொம்ப ஸ்பீடான ஒரு வயசு. அந்த நேரத்தில் நீ பேச தெரியாமல் பேசி எதாயிலும் பண்ணி உங்கள் பிள்ளைகளை என்ன பண்ணாதீங்க, கோபம் மூட்டாதீங்க. அல்லேலூயா. அப்பா அம்மா சொன்ன தாங்கக்கூடாதா, அப்படிலாம் அந்த பேச்சுக்கு இடம் கிடையாது. அவனுடைய அனுபவத்தை பாரு, அவனுடைய வேகத்தை பாரு. சிறு பிள்ளைகளுக்கு கோபம் அதிகமாக வரும், வாலிப பிள்ளைகளுக்கு வேகம் அதிகமாக இருக்கும், விவேகம் இருக்காது, பொறுமை இருக்காது. அந்த பிள்ளைகளுக்கு எடுத்ததெல்லாம் சாதிக்கணும்னு நினைப்பாங்க. வாலிப வயசு என்பது ரொம்ப ஒரு பாதிப்பான ஒரு வயசு. அதனால தான் சொல்லுது, வாலிப பிராயத்தில் உன்னுடைய சிருஷ்டிகரை நினை என்று சொல்லி. அப்போ வாலிப வயசில் எடுத்தன் கவுத்தனை செய்யக்கூடிய வயசு. அந்த நேரத்தில் நீ ஏதாவது எக்கு தப்பாக பேசி பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது, கோபம் அடுத்து சில பிள்ளைகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க.
பரீட்சையில் ஏன்டா மார்க் எடுக்கலன்னு சொல்லி பிள்ளைகளை கோவப்படுத்தி, ஏன்டா ஒழுங்காக படிக்கலன்னு சொல்லி கோவப்படுத்தி, ஏன்டா இப்படி வேஸ்ட்டாக பண்ணுறேன்னு சொல்லி பிள்ளைகளை கோவப்படுத்தி பிள்ளைகள் தப்பான முடிவெடுத்து தற்கொலை பண்ணி செத்து போயிடுறாங்க. அதனால தான் சொல்லுது, பிள்ளைகளை என்ன பண்ணாதீங்க, கோபம் மூட்டாதிருங்கள். ஹல்லேலூயா. எபேசியர் 6:4 வாசிங்க, முடிச்சிட போகிறோம். எபேசியர் 6:4. பிதாக்களே நீங்களோ உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை என்ன பண்ணாதீங்க, கோபம் மூட்டாதீங்க. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு என்ன செய்யாதீங்க, கோபம் மூட்டாதீங்க. அவங்க திடனற்று சோர்ந்து போற அளவுக்கு கோபம் மூட்டாதீங்க. அவங்க சோர்ந்து போற அளவுக்கு பிள்ளைகளுடைய அந்த கெப்பாசிட்டி என்னன்றது நமக்கு என்ன பண்ணணும், பெற்றோர்களுக்கு தெரியணும். இந்த பிள்ளைகளுக்கு இதான் செய்ய முடியும். அதை தாண்டி போகிறது, ஒரு பிள்ளையை உட்கார வச்சு இன்னைக்கு நீ படிடா. இப்போதைக்கு பிள்ளையினுடைய மனநிலை இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். அவன் படிக்கிற மைண்டில் இருக்கானா இல்லை எப்படி இருக்கிறான்றதை நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட நம்ம ஒரு வேலையை வாங்கணும். அவன் அதை செய்ய மனது இல்லாத போது அவனை வச்சு நம்ம இதை செய்யடானோம்னா அவனுக்கு என்ன வரும், கோபம் வரும். அதான் சொல்லுது, திடனற்று போகாதபடிக்கு என்ன செய்யாதீங்க, கோபம் மூட்டாதீங்க. நீங்களும் நானும் கோபம் மூட்டக்கூடிய ஒரே ஒரு ஆள் யார் தெரியுமா, பிசாசு மட்டும்தான். அவனை தான் நம்ம என்ன செய்யணும், கோபம் மூட்டணும். எப்படி கோபம் மூட்டணும், நல்லா ஜெபம் பண்ணி பரிசுத்தமாக வாழ்ந்து தேவனை துதிச்சு ஆராதனை செய்து, அவன் பிசாசுக்கு பிடிக்காததெல்லாம் நம்ம என்னென்னலாம் அவனுக்கு பிடிக்காதோ அதையெல்லாம் செஞ்சோம்னா அவனுக்கு என்ன உண்டாயிடும், கோபம் உண்டாயிடும். பிசாசுக்கு என்ன பிடிக்காது, பைபிள் படிக்கிறது பிடிக்காது, அதை செய். பிசாசுக்கு சர்ச்சுக்கு போகிறது பிடிக்காது, பிசாசுக்கு ஜெபிக்கிறது பிடிக்காது, பிசாசுக்கு பரிசுத்தமாக வாழறது பிடிக்காது, லஞ்சம் வாங்காமல் இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது, நீதியாக வாழறது அவனுக்கு பிடிக்காது. அப்போ பிசாசுக்கு தேவனை தொழுது கொள்றது பிடிக்காது, நீ உண்மையாக இருக்கிறது பிடிக்காது, உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது. அப்போ இதையெல்லாம் செஞ்சு பிசாசை தான் நம்ம கோபப்படுத்தணுமே தவிர கர்த்தர் அடிக்கடி என்ன பண்ணக்கூடாது, கோபம் மூட்டக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தரை கோபம் மூட்டக்கூடாது, ராஜாவை கோபம் மூட்டக்கூடாது, உங்கள் பிள்ளைகளை கோபம் மூட்டக்கூடாது, ஒருவர் என்ன செய்யக்கூடாது, கோபம் மூட்டக்கூடாது. கோபம் மூட்டோம்னா அது யாருக்கு தான் பிரச்சனை, நமக்கு.